ஹலோ வணக்கம். இது உங்கள் ஜி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ தான். இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோனால இதில் வந்து இந்த சேனல் எதுக்கு ஆரம்பித்தோம், ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ வளவரம் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஜி விலாக்ஸ் பேசுகிறது உங்கள். இந்த சேனல் வந்து எதுக்காக ஆரம்பிச்சு சொல்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு நாங்கள் மாஸ்க் போட்டுருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறீங்க. ஏன்னா நம்மளே நம்ம கொஞ்சம் பில்டப் கொடுத்து ஏன்னா எனக்கு எவ்வளோ பில்டப் கொடுக்க மாட்டான். ஸோ நமக்கு நம்மளே பில்டப் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செட்டப் தான் இது. ஸோ அந்த செட்டப்பை இந்த விக்ரம் படத்தில் வர மாதிரி நாயகன் மீண்டும் வர அந்த மாதிரி தான் கொடுக்கலாம் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எதுக்காகனா எனக்கு எனக்கு வந்து என்னோட சேனல் எதுக்கு ஆரம்பித்தோம், ஏன் ஆரம்பித்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எதுக்கு, எங்கே போடணும், எப்போ போடணும் அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், அதான் என்னோட ஆசை. எனக்கு வீடியோ எடுக்க ரொம்ப பிடிக்கும். அது எல்லா இடத்துலையும் போய் நிறைய வீடியோ எடுத்து நிறைய வச்சுருக்கேன். ஆனால் அது எதை போடுறது, ஏன் போடுறது அப்படிலாம் எந்த ஒரு மீடியாவில் போடுறது எதுவுமே எனக்கு தெரியாது. 12th முடிச்சுட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட வயசு 17. அதாச்சு இன்னிலேருந்து 17. அப்போ உன்னோட அப்போ உனக்கு இன்னைக்கு பர்த்டேவோட ப்ரோ கேட்டேன்னா ஆமாம், இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ ரெஷ்யூமி எனக்கு நான் விஷ் பண்ணிங்கன்னா பர்த்டே அன்றைக்கி தான் உன்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. போஸ்ட் பண்ண பிளான் பண்ணுவேன் ப்ரோ கேட்டேன். அப்படிலாம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை போகணும்னு நினைப்பேன். ஞாயிற்றுக்கிழமை போகணும்னு நினச்சா கரெக்டாக பார்த்தேன் என் பர்த்டே. அது ஏதோ ஒரு கோயில்சிலத்தில் ரெண்டு ஒன்றா இருந்துச்சு. நம்ப மாட்டீங்களே, ஆனால் அதான் உண்மை. நம்புங்க நம்பாட்டி. இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான ரீசனு எங்கள் அப்பா தான். என்ன ப்ரோ சொல்கிற, உங்கள் அப்பா என்ன ப்ரோ உனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா, உங்கள் அப்பா பார்த்து அவங்க அப்பா பெரிய யூடியூபராக அப்படிங்கிறீங்க. அப்போலாம் இல்லை, எங்கள் அப்பா வந்து ஒரு யூடியூபர் தான். அந்த லெவலுக்கு இருக்க ஒரு யூடியூபர் வந்து 2300 சப்ஸ்கிரைபர் பக்கம் வாங்கி வச்சிருந்து. அவர் வந்து நல்லா வீடியோ போடுவார். அவர் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் அதில் வந்து அதிகமான வியூஸ் வந்து எதுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம், அந்த படத்தில் வந்து இருக்கிற கிஃப், அந்த டியூட் படத்தில் வந்து டியூட் படத்தில் இருக்க ஒரே ஒரு வீடியோ, அதுவும் அது என்ன அது என்னமோ பச்சை கலரில் இருக்குங்க, பச்சை பச்சையாக பின்னாடி இருக்குங்க, க்ரீன் ஸ்க்ரீனு. க்ரீன் ஸ்க்ரீனில் தான் வந்து அந்த ஒரு வீடியோ எடுத்து போட்டார். அது பார்த்தா 2 மில்லியன் 3 மில்லியன் போயிடுச்சு. அது எதுவும் இவருக்கு வராதுல்ல. அதனால வந்து அது வேஸ்ட்டாக போச்சு. ஒரு ஒரு சேனல் மானிட்டைஸ் ஆகுறதுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து 3 மில்லியன் வியூ, வீடியோஸில் வந்து 300 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அது வந்து இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா ரீச் பண்ணல. நானும் ரீச் பண்ணுறேன், பார்க்கலாம். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதோட ரீசன் வந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறேன், போய் பார்த்துருங்க. எங்கள் அப்பா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்போ எனக்கு வந்து வயசு 15 நினைக்கிறேன். 15 அப்போ தான் எங்கள் அப்பா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். அப்போ வந்து எனக்கும் எங்கள் அப்பாவை பார்த்து எனக்கும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள், நிறைய இந்த மாதிரி எடிட் பண்ணுப்பா, அந்த மாதிரி எடிட் பண்ணுவா சொல்லுவேன். எங்கள் அப்பா வந்துட்டு பண்ணுறேன்னுவாரு, ஆனால் அதுக்கப்புறம் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு டைம் கிடைக்காது, எனக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா நான் அப்போ படிச்சிருந்தது 12th. ஏன் நம்ம ஐடியாஸ் நம்மளே தனியாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். என்னடா கேட்குற சில்லி ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, சீரியஸ் அந்த மட்டும் சொல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமா, அதனால தான் ஆரம்பித்தேன். ஸோ ஸோ வாங்க, இந்த சேனலோட பிகினிங்லேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். இந்த சேனலோட பிகினிங். இதுக்கு மேலே தான் இந்த சேனல் வளரும். வளர்கிறதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்டு ஷேர், லைக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா நானும் பிகினர் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, தெரியுதா? கீழே யூடியூப் யூடியூப் கீழே அந்த லைக்கு ஷேர், அதுக்கு கீழே வந்து கமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், சப்ஸ்கிரைப் கீழே தெரிகிறதா? அந்த கொஞ்சம் அது கொஞ்சம் பார்த்து டைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் 1/2 மணி நேரமாக உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு அதில் ஒரு 2 வார்த்தை, 2
2 வார்த்தை டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களோட ஐடியாஸ ப்ளீஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ இத்துடன் முடிக்கிறேனா? கிடையாது. நம்மளோட இந்த வீடியோ வந்து இதுக்கு மேல நம்ம வீக்லி வந்து ஒரு வீடியோ போட போறோம். அது வந்து வீக்லி விளாக்ஸ். எல்லாம் டெய்லி விளாக்ஸ் எடுப்பீங்க. நான் வீக்லி விளாக்ஸ் போட போறேன். ஏன்னா, அத வீடியோ போட முடியும். என்னோட என்னோட வாழ்க்கையில எனக்கு நடக்கிறத நான் வீக்லி விளாக்ஸா போடுறேன். ஸோ வாங்க என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். இது உங்கள் ஜி விளாக்ஸ். நன்றி, வணக்கம்.